அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சகோதரர்களே, பெரியோர்களே, பாங்கு சொல்லக்கூடிய முஅத்தின்கள் மிகவும் புண்ணியம் பெற்றவர்கள், பாக்கியம் பெற்றவர்கள். அவர்களை பார்த்தால் சாதாரணமான கோலத்தில் இருப்பார்கள், பந்தாவான தோற்றத்தில் இருக்க மாட்டார்கள். மிகவும் சில நிறைய முஅத்தின்கள் வறியவர்களாக செல்வநிலையில் அவர்கள் இருக்க மாட்டார்கள், வயோதிகர்களாக இருப்பார்கள். அவங்களாம் அதெல்லாம் பார்க்கும்போது அவங்கள பற்றி லேசாக நம்ம எடை போட்டுருவோம். இவங்க பாங்கு சொல்கிறவங்க தானே, இவங்க மீறி போனால் என்ன செய்வாங்க, ஒரு 10,000 12,000 சம்பளம் வாங்குவாங்க, இவங்கள்ட்ட என்ன ஒரு பெரிய மதிப்பு இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சோம்டா, நான் அது நம்ம அவங்கள ரொம்ப தரம் தாழ்த்தி நினைக்கிறோம்னு அர்த்தம். ஏன்டா அவங்கள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ரொம்ப அவங்களை பற்றி மேன்மைப்படுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, மன் அஸ்ஸன சின்தை அஷ்ரத சனத்தன், யார் ஒருவர் 12 ஆண்டு காலங்கள் பாங்கு சொன்னாரோ, 12 ஆண்டு காலங்கள் யார் பாங்கு சொன்னாரோ, வஜபத் லஹுல் ஜன்னா, அவருக்கு சொர்க்கம் கட்டாயமாகி விட்டது அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். இவ்வளோ பெரிய அருமையான பாக்கியம் பாருங்கள். அதாவது சில முஅத்தின்கள் 30 வருஷம் 40 வருஷம் பாங்கு சொல்லக்கூடிய பணியில் அப்படியே தன்னை அழிச்சுக்கிறாங்க. அப்படியே அவங்க ஏன்னு கேட்டால் இவங்களுடைய இந்த பாங்கு சப்தத்தை கேட்டு தான் ஒவ்வொருத்தரும் அடுத்து தொழுகைக்காக வேண்டி நிற்பாங்க. தொழுகை அப்படிங்கிறது ஒரு உன்னத வணக்கம் அல்லவா? அந்த உன்னத வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கு இவருடைய அந்த பாங்கு சப்தத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 12 ஆண்டு காலங்கள் யார் ஒருவர் பாங்கு சொன்னாரோ அவருக்கு சொர்க்கம் கடமையாகி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாசகம் சொல்லுவான், குத்திப லஹு பித்ததீனிஹி ஃபீ குல்லி யௌமின் சித்தூன ஹஸனத்தன் அப்படிமா. அவர் தினந்தோறும் அவர் பாங்கு சொன்னதின் காரணமாக அவருக்கு 60 நன்மைகள் எழுதப்படும் அப்படிமா. பாங்கு சொன்னதுக்காக வேண்டி தினந்தோறும் அவருக்கு 60 நன்மைகள் பிரத்யேகமாக. அதே மாதிரி வலிக்குள்ளி எக்காமத்தின் சலாசூன ஹசனத்தன், அவர் எக்காமத் சொன்னதற்காக 30 நன்மைகள் அவருக்கு எழுதப்படும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அப்போ பாங்கு அவ்வளோ முக்கியமான ஒரு காரியம். அப்போ பாங்கு சொல்லக்கூடியவர் உண்மையிலேயே பாக்கியம் பெற்ற ஒரு மனிதர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏதாவது ஒரு பகுதியில் பாங்கு சப்தத்தை கேட்டால் அங்கே தாக்குதல் தொடுக்க மாட்டார்கள், ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, தொழுகையின் நேரம் விட்டால் உங்களில் ஒருவர் பாங்கு சொல்லட்டும் அப்படிம்பாங்க. தொழுகையின் நேரம் விட்டால், இப்போ உதாரணமாக பள்ளியில் தொடர்ந்து பாங்கு சொல்கிறத நம்ம பாங்கு சத்தம் நம்ம கேட்போம். இப்போ பள்ளியை விட்டு வெகு தொலைவில் நம்ம எங்கேயாவது இருக்கோம், ஏதாவது ஒரு பிரயாணத்தில் ஒரு 3 பேர் 4 பேர் சேர்ந்து போய்கிட்டு இருக்கோம், அல்லது ஒரு காட்டு பகுதியில் இருக்கும், அல்லது விவசாய பகுதியில் இருக்கும், அல்லது பள்ளிவாசலை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு ஷாப்போ அல்லது ஒரு கடையிலையோ நம்ம ஒரு 4-5 பேர் சேர்ந்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் முதலாளி தொழிலாளி எல்லாம் இருப்போம்ல. அப்போ அது மாதிரி சூழலில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, தொழுகை நேரம் விட்டால் உங்கள் ஒருவர் என்ன செய்யட்டும், பாங்கு சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ பாங்குக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. பாங்கு சொல்லக்கூடியவர்களை அவ்வளோ தூரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியப்படுத்துவார்கள். ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அதாவது பாங்கு சொல்லக்கூடியவருடைய சப்தத்தை கேட்கக்கூடிய ஜின்னாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் எந்த பொருளாக இருந்தாலும், புழு பூச்சி பள்ளி எந்த பொருளாக இருக்கட்டும், பாங்கு சப்தத்தை எது கேட்டாலும் அந்த பாங்கு சொல்லக்கூடியவர் அந்த சப்தத்தை கேட்கக்கூடியவருக்காக வேண்டி மறுமை நாளில் அவர்கள் அனைவருமே அவருக்காக வேண்டி சாட்சி சொல்வார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவர்கள் பாங்கு சொல்லக்கூடாது. அவங்களுடைய தோற்றத்தை பார்த்தோ, அவங்களுடைய ஏழ்மை நிலையை பார்த்தோ, அவங்க குறைவான சம்பளத்துக்காக வேண்டி வேலை செய்கிறார்கள் என்பதை பார்த்தோ லேசாக நினச்சிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க, அதாவது இதை எதுக்கு இந்த ஆர்வத்தை நம்ம ஊட்டுறோம்னா, நம்ம அந்த பாங்கு சொல்லக்காண்டி பிரத்யேகமான பணியில் அமர்த்தப்படாட்டியும் கூட எந்த நேரத்துலலாம் பாங்கு சொல்ற ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ நம்ம முந்திக்கிட்டு பாங்கு சொல்லணும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல வலியுறுத்த வர்றேன். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க ஒரு ஹதீஸில், இது மக்கள் பாங்கு சொல்வதனுடைய சிறப்பையும் முதல் சஃபில் நின்று தொழுவதனுடைய சிறப்பையும் மக்கள் தெரிந்து கொண்டால், ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, லவ் யஅலமுன் நாசு மா ஃபின் நிதாய் வ சஃபில் அவ்வல், பாங்கு சொல்வதனுடைய சிறப்பையும் அதே மாதிரி முதல் சஃபில் நிற்பதனுடைய சிறப்பையும் மக்கள் தெரிந்து கொண்டார்கள் என்றால், சீட்டுக்குழிக்கு போட்டுத்தான் அந்த பாக்கியத்தை பெற வேண்டும் என்றால் அவர்கள் சீட்டுக்குழிக்கு போட்டாவது என்ன செய்வார்கள், அதை அடைந்து கொள்வார்கள் அப்படின்றாங்க ரசூலுல்லாஹ். இப்போ உதாரணமாக ஒரு 10 பேர் ஒரு சபையில் இருக்கும், அதில் யார் பாங்கு சொல்கிறது அப்படின்னு சொன்னால், நீ பாங்கு சொல்லு நான் பாங்கு சொல்லுன்னு சொல்லி ஒருத்தர் தள்ளிவிடக்கூடாது. அப்போ அதனுடைய அவ்வளோ மகத்துவம் வாய்ந்த அதனுடைய சிறப்பு மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுன்னு சொன்னால், நான் 10 பேரை நான் பாங்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் தயாராகுவாங்க. அப்போ அந்த 10 பேர்த்தில் யாரை சூஸ் பண்ணுறது அப்படின்னா சீட்டுக்குழிக்கு போட்டு தான் முடிவுக்கு வரணும். அந்த
அளவுக்கு அதனுடைய சிறப்பு ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அபூ மஹ்தூரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாருடைய சப்தமாவது வியப்பை ஏற்படுத்தினால், இவருடைய குரல் நல்லா இருக்கே அப்படின்னு ரசூலுல்லாஹ் வந்து அவரை பற்றி நினச்சாங்கன்னு சொல்லி சொன்னால் அவருக்கு பாங்கை கற்றுக் கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லி அது அபூ மஹ்தூரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. அப்போ பாங்கு சொல்கிறதுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குரல் வளத்தை பார்த்துருக்காங்க. அப்போ அந்த குரல் வளம் முக்கியமானது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், பாங்குக்கு அப்புறம் வந்து காமத் சொல்கிறதுக்காக வேண்டி அந்த எதிர்பார்த்து இருக்கக்கூடிய அந்த நேரம் இருக்கா இல்லையா, நம்ம பெரும்பாலும் வந்து நல்ல தொழுகையாளிகள் வந்து ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே தொழுகைக்கு போயிடுவோம். முன்சுனத்து தொழுகிறதுக்கு டைம் இருந்தால் முன்சுனத்து தொழுகுவோம், அல்லது முன்சுனத்து தொழுது முடிச்சுட்டு கூட சும்மா கூட உட்காந்துருக்கிறது உண்டு தானே. தஸ்பீ ஓதுறவங்களும் இருக்காங்க, அல்லது சும்மா அப்படியே உட்காந்துருக்கவங்களும் இருக்காங்க. அதுக்கு சும்மாவே உட்காந்துருந்தாலும் அதுக்கு தனி சவாப் இருந்தாலுமே கூட இதில் முக்கியமாக ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அனஸ் எல்லாம் ஒரு ரிவாய் செய்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அத்துஆஉ லா யுரத்து பைனல் அதானி வல் இகாமத்தி. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அதாவது வந்து பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையில் கேட்கப்படுகின்ற துஆவை மறுக்கப்படவே மாட்டாது அப்படின்னு ரசூல். அருமையான வாசகம். அப்போ பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய அது ஒரு 5 நிமிஷமோ அல்லது 10 நிமிஷமோ அந்த பள்ளியில் உட்காந்துருக்கும் போது அப்போ நம்ம துவா கேட்டோம்னா அப்படியே எல்லாம் ஏற்றுக்குவான், அதை வந்து மறுக்கப்படவே மாட்டாது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க. அப்போ அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. அதே மாதிரி அந்த பாங்கு சொல்லக்கூடிய அந்த முஅத்தின்களுடைய சிறப்பை பற்றி ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, இது நாளை மறுமை நாளில் வந்து கழுத்து உயர்ந்தவர்களாக முஅத்தின்கள் இருப்பார்கள் அப்படின்னா. அப்போ ஏன்னு கேட்டால் மறுமை நாளில் வந்து ஒவ்வொருவரும் அவர்களுடைய பாவச் செயலுக்கு ஏற்ப வியர்வையில் குளித்து கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய தலைக்கு மேலே ரொம்பவும் மிக நெருக்கத்தில் இது சூரியன் இருக்கும்போது அவர்கள் எல்லோரும் அந்த சூரிய குளியில் வந்து ரொம்ப என்ன செய்வாங்க, வியர்வையில் முங்கி ஒவ்வொருத்தரும் இடுப்பளவுக்கு அவருடைய கழுத்தளவுக்கு அவங்களுடைய பாவத்தினுடைய சுமை அளவுக்கு அவங்களுடைய கழுத்தளவுக்கு அவங்க ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு அப்படியே வியர்வையில் அப்படியே குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் வந்து பாங்கு சொன்னக்கூடியவர்களுடைய அவர்களுடைய தலைகள் மட்டும் அப்படி உயர்ந்திருக்கும், கழுத்து உயர்ந்தவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி நற்செய்தி சொன்னார்கள். அதனால் பாங்கு சொல்லக்கூடியவர்களுக்கு நம்மால் முடிந்த அளவிற்கு அவர்களுக்கு கண்ணியம் அளிக்க வேண்டும். அவர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்தால் அவர்கள் ஏதாவது நம்மால் முடிந்த அளவு அவர்களுக்கு சப்போர்ட் செய்ய வேண்டும். அவர்களை எந்த விதத்திலும் கேவலமாக நடத்திவிடக்கூடாது. அவர்களின் மீது எந்த விதமான அவதூறுகளையும் சொல்லிவிடக்கூடாது. அவர்கள் மீது வார்த்தை பிரயோகங்களை உபயோகித்து விடக்கூடாது. ரொம்ப கண்ணியமான முறையில் அவர்களை அணுக வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பற்றி இந்த அளவிற்கு மேன்மைப்படுத்தி சொல்லியுள்ளார்கள் என்னும்போது நாம் அவர்களை மேன்மைப்படுத்த வேண்டும். எல்லாம் அல்லாஹ் தஆலா மார்க்கத்தின் வழிமுறைப்படி நடப்பதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.